ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் அஃப்கானி ரெசிபி தான் நம்ம செய்ய போகிறோம். இது பரோட்டா, தோசை, இட்லி இது கூட எல்லாம் ரொம்ப சூப்பர்பாக இருக்கும். இது வீட்லேயே ஈஸியான மெத்தடில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், பார்த்துக்கோங்க. முதல்ல சிக்கன் எடுத்துக்கோங்க. அதில் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிவிட்டு லெமன் ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இதில் ஸ்க்ரீனில் ஃப்ளாஷ் ஆகிற ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க. கசூரி மேத்தி, சால்ட், ஏலக்காய் பவுடர், பெப்பர் பவுடர், கொரியண்டர் பவுடர், தனியா பவுடர். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. இது சும்மா ஒரு 1/4 பஞ்ச் எடுத்தால் போதும். 1/4 பஞ்ச்னால் ஒரு கட்டு இல்லை, அந்த கொஞ்சம் 1/4 கட்டு எடுத்தால் போதும். புதினா, அதுக்கப்புறமா கொத்தமல்லி, பச்சை மிளகா, ஒரு 10 கேஷ்யூ எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். ஒரு பெரிய சைஸ் ஆனியன் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லாம் ஒரு ஜாரில் போட்டுட்டு இதில் 1 கப் நீங்கள் தயிர் ஆட் பண்ணணும். இது நல்லா மிக்சியில் ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடணும். நீங்கள் அரைச்சிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இல்லையா, நீங்கள் நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக இதை அரைச்சிடுங்க. அரைச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன், இது கிட்டத்தட்ட ஒரு 1/2 அன் ஹவர் மேரினேட் பண்ணி வச்சுடுங்க சிக்கனை. அந்த சிக்கனில் நீங்கள் நம்ம கிரைண்ட் பண்ண பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிடுங்க. அப்புறம் 1 கப் ஃப்ரெஷ் க்ரீம், அமுல் க்ரீம் கிடைக்கிது இல்லையா, அது. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு 1/2 லிட்டர் பாலை நல்லா சுண்டை காய்ச்சிட்டு 500 ml மில்கை நீங்கள் 250 ml பண்ணிவிட்டு அதை ஆற வச்சுட்டு கூட நீங்கள் சேர்க்கலாம். அதுவும் மலாய் மாதிரி தான், க்ரீம் மாதிரி தான். அப்புறம் நீங்கள் ஒரு தவாவில் இதை ஆயில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த எல்லா சிக்கனையும் நல்லா நீங்கள் ஷாலோ ஃப்ரை பண்ணிட்டீங்கன்னா அது நல்லா உள்ளேருந்து சாஃப்டாக ஆகிடும். இதுக்கப்புறமா இதோடைய இன்னொரு ப்ராசஸ் இருக்குது. இது நம்ம ரோஸ்ட் பண்ணுவோம் ஃப்ளேமில். நம்ம கேஸ் ஃப்ளேமை ஹை பண்ணிவிட்டு அது ஸ்டாண்ட் வச்சு ரோஸ்ட் பண்ணலாம், அதுக்கு மேலே சிக்கன் வச்சு. இந்த மெத்தட் நம்ம பண்ணுறதுக்கு எதுக்குன்னா, இந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் ரொம்ப நல்லா வரும். அதுக்கப்புறமா அப்படி உங்ககிட்ட அந்த மாதிரி ஸ்டாண்ட் இல்லைன்னா நீங்கள் ஒரு 2 பீஸை இந்த மாதிரி ஏதாவது உங்ககிட்ட கிளிப்ஸ் மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அதை பிடிச்சி நீங்கள் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மசாலா நீங்கள் கிரேவிக்காக யூஸ் பண்ணணும். ஸோ அதை அப்படியே வச்சுடுங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க. அதில் தான் நம்ம கிரேவியே செய்ய போகிறோம். நல்லா இந்த மாதிரி ஷேடு பார்த்தீங்களா, சிக்கன் ஷேடு இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிடணும். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இதை நீங்கள் எடுத்துகிட்டு நான் சொன்ன மாதிரி நீங்கள் ரோஸ்ட் பண்ணுறதுக்கு ஃப்ளேமில் இந்த மாதிரி ஸ்டாண்ட் உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் வேறு ஏதாவது கிளிப்ஸ் இந்த மாதிரி பிடிக்கிற மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அதை வச்சு நீங்கள் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதை நல்லா நீங்கள் அந்த ஃப்ளேவர் வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணுங்கள். இதில் பிளாக் டாட்ஸ் வந்துடும், ஸ்பாட்ஸ். அது வந்ததுக்கப்புறமா இதை நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது நீங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் சமைச்சி பாருங்கள் ஒரு தடவை இந்த ஸ்டைலில். இது கண்டிப்பாக உங்களுடைய சிக்கன் டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணும். அப்படியே மேலே நல்ல ஸ்மோக்கி ஃப்ளேவர் அண்ட் உள்ளே அப்படியே இந்த ஜூஸியாக இருக்கும் இந்த சிக்கன். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நான் சேனல் கிட்டத்தட்ட 1 மந்த்லேருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். நிறைய ரெசிபீஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன், அதை ஒரு தடவை செக் அவுட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு அகலமான பேன் எடுத்துக்கோங்க. பாத்திரத்தில் நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணுங்கள். அதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுங்கள். அப்புறம் அந்த கிரேவி மேரினேட் பண்ணி மிச்சம் இருந்த மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஆயிலில் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா இந்த ஆயிலில் ஃப்ரை பண்ணுங்கள். அப்படியே இந்த ஆயில் செப்பரேட் ஆகிடணும். மசாலாவை விட்டு செப்பரேட் ஆகிட்டதுக்கு அப்புறமா இதில் நீங்கள் ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை 1 by 1 ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த பேனில் ரோஸ்ட் பண்ணிங்க இல்லையா, அதில் கொஞ்சம் வாட்டர் போட்டுக்கோங்க. அதில் நிறைய மசாலா இருக்கும். எப்படியும் அதில் லைட்டாக ஒரு 1/2 கிளாஸ் வாட்டர் போட்டுக்கோங்க. போட்டு அதில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் இதில் ஆட் பண்ணிவிடுங்க. வேஸ்ட் பண்ணாதீங்க கொஞ்சமும் மசாலா. இதில் இந்த மாதிரி நீங்கள் லைட்டாக போட்டு 1/2 கிளாஸ் வாட்டர் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி வேணும்னா நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்டார்டர்ஸ் மாதிரி யூஸ் பண்ணணுன்னா நீங்கள் ஜஸ்ட் அப்படியே ஒரு ஸ்டேர் ஃப்ரை மாதிரி லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த மசாலாவில் ஸ்டார்டர்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் சப்பாத்தி இந்த மாதிரி தோசை இட்லியோடு நீங்கள் சாப்பிட்ணுன்னா நீங்கள் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிங்கன்னா கிரேவி ஆகிடும். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நல்லா லிக்விடாக வேணும்னா ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணுங்கள், இன்னும் நல்லாயிருக்கும்.
இதை வந்து கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணி நம்ம குக் பண்ணிடணும், ஒரு 10 மினிட்ஸ் சிம்மர் ஃப்ளேமில். அதுக்கப்புறமா இதை டிஷ் அவுட் பண்ணி பாருங்கள், சப்பாத்தியோடு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இன்னும் நிறைய டிஷ்ஷஸை கற்றுக்கோங்க. தேங்க்யூ.